அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். நவக்கிரக தமிழ் எண்கணித ஜோதிடம் தொடர்பாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில் தான் இந்த எண்கணிதம் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலம் எப்படி எழுதப்பட்டது என்பதன் தொடர்பாக உங்களிடம் வெகு நாட்களாக இந்த வீடியோக்கள் கால் மூலமாக நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். இதுதான் அந்த எண்கணிதம். ஆகவே இன்று வார்த்தை அடிப்படையில் படையெடுக்கும் அதுக்குரிய எண்கணிதம் 9 9 5 7 7 3 7 எல்லாம் கூட்டினாக்கா 47. அதை 9 வகுத்தாக்க மீதி 2 வரும். அதான் படையெடுக்கக்கூடியது இரண்டாவது எண்கணிதம். இரண்டாவது விதி என்னதான் படையெடுக்கும். அந்த இரண்டாவது விதி என்கிறது படையெடுத்து விட்டால் அந்த வார்த்தையிலும் படையெடுக்கும். அப்போ அதுக்குரிய ஆர்வமும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துவது படையெடுக்கும் இரண்டாவது விதி என்னத்தான் குறிக்கும். குடும்பஸ்தானம், அந்த விதி என்கிறது குடும்பஸ்தானம். இரண்டாவது இடம் என்பது குடும்பஸ்தானத்தை குறிக்கிறது. அதனால் வார்த்தை அடிப்படையில் படையெடுக்கும். அது 9ஆல் வகுத்தாக 2 வரும். இதுதான் அந்த நவக்கிரக தமிழ் ஜோதிட பிரகாரம் படைகள். அடுத்து படைகளுக்கு எண்கணிதம் 9 9 1 4 எல்லாம் கூட்டினாக 23. அதோடைய விதி என்கிறது 5. படைகளுக்கு விதியின் 5. 5ஆம் இடம்தான் படைகளை உருவாக்கக்கூடியது. படை எடுக்கும் என்பது வேறு, படைகள் என்பது வேறு. படைகள் தயாராக இருக்கும். படை எடுக்குங்கிறது அந்த 2ஆம் இடம்தான். படைகள் என்பது 5ஆம் இடத்தை குறிக்கிறது. படைகள் 4 எழுத்து. அதுக்கு படை 2 எழுத்து 9 9 18. அதோடைய விதி என்கிறது 9. படை என்பது அது சாதாரண படையாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம், அது ஒரு பரவலான புண்ணாகவும் இருக்கலாம். ஆனால் படை என்பது 9வது விதி எண்ணில் 9வது விதி எண்ணாக நடக்கிறது. படை கடைசிதான் படை என்பது குறிக்கிறது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது. 9வது விதி எண் படை 9வது ஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது. முப்படைக்கு 4 எழுத்து 3 6 9 9 எல்லாம் கூட்டினாக 27. அதோடைய விதி என்கிறது 9. முப்படை என்கிறது 9ஆம் இடம். கடைசியில் தான் முப்படைகள் செல்லும். ஏன்னா சில படைகள் இதெல்லாம் முடியாத பட்சம்தான் முப்படை உருவாகும். அப்போ முப்படை என்பது கடைசி எண்ணைத்தான் குறிப்பிட்டு வருகிறது. முப்படை 9ஆம் இடம்தான் முப்படைகளை உருவாக்கி தாக்கக்கூடியது. முப்படை தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை இதெல்லாம் முப்படையை சேர்ந்தது. இந்த முப்படை தான் 9வது விதி எண்ணை சேர்ந்து வருகிறது. 9வது விதி எண் முப்படைகளும் உருவாக்கி சில நாட்டுகளை தீவிரவாதம் செய்யும் நாட்டுகளையோ இல்லை பொருளாதார அடிப்படையாக அந்த நாட்டை பிடிச்சி அவங்க வசத்தில் வைத்து கொண்டாலோ அதான் முப்படை என்பது 9வது விதி எண்ணில் தான் முப்படையும் சேர்கிறது. 9ஆம் இடம் இது பாக்கியஸ்தானம். அது ஒரு முறையான விதி எண்ணை குறிப்பிட்டு வருகிறது. முப்படையில் அறியக்கூடியது எண் 9வது விதி எண்ணாக வருகிறது. அடுத்தது விழாக்கோளம். விழாக்கோளத்துக்கு 5 எழுத்து 6 6 6 4 இதெல்லாம் கூட்டினாக 22. அதோடைய விதி என்கிறது 4. விழாக்கோளங்கிறது கெட்டவன் தான் விழாக்கோளத்தை உருவாக்குறான். அந்த 4வது எண்கணிதம் தான் விழாக்கோளத்தை உருவாக்கப்பட்டு வருகிறது. 4ஆம் இடம் மாதுஸ்தானம், கட்டடக்காரகன், வாகனக்காரகன், தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடியது விழாக்கோளம். விழாக்கோளம் என்பது 4வது விதி எண்ணில் வருகிறது. 4ஆம் இடத்து பலனை கொடுக்கிறது விழாக்கோளம். வெற்றி விழா. அடுத்ததாக வெற்றி விழாவுக்கு 5 எழுத்து
8 5 9 6 4 இதெல்லாம் கூட்டாக 32. அதோடைய விதி என்கிறது 5. வெற்றி விழா கொண்டாடுவது 5ஆம் இடத்து பலன். ஈன்றது புத்திர ஸ்தானம், புத்திரன் 5ஆம் இடம், பஞ்சமாதிபதி இடம்தான் வெற்றி விழா கொண்டாடக்கூடியது. அப்போ வெற்றி விழா கொண்டாடக்கூடிய விதி எண் 5. அப்போ வெற்றி விழா ஏற்படுத்தக்கூடியது 5ஆவது விதி எண் 5ஆம் இடத்து பலனாக அந்த வெற்றி விழா கொடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக அறிதல். அறிதலுக்கு 4 எழுத்து. அதுக்குரிய எண்கள் 1 9 7 1 இதெல்லாம் கூட்டாங்க 18. அது விதி என்கிறது 9. விதி அறிதல். அறிதல் 9ஆம் இடத்தை குறிக்கிறது. அந்த 9ஆம் இடம் தான் நிறையா பலனை கொடுக்கப்பட்டு வருகிறது. இது பாக்கியஸ்தானம். அது ஒரு குரு வீடாக வைத்து கொள்ளலாம். அந்த 9ஆவது ஸ்தானம் அதுக்குரிய கிரகங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனால் அறிதல் இன்னைக்கு கவிஞர்கள் எதை வைத்து கவிதை எழுதுகிறாங்களோ பாடுறாங்களோ, அதனால் அதெல்லாம் 9ஆம் இடம்தான். அந்த 9ஆம் இடத்தினுடைய பலன் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த 9ஆவது விதி எண் இல்லை என்றால் உலகமே இல்லை என்பது அர்த்தமாகிறது. கற்பனையில் தோன்றுவது எல்லாம் 9ஆவது விதி எண். அந்த 9ஆவது விதி எண்ணு தான் நல்ல லீலையை உருவாக்கக்கூடியது, அழகு அந்தஸ்துகளை ஏற்படுத்தக்கூடியது அந்த 9ஆவது விதி எண். அந்த 9ஆவது விதி எண் இல்லை என்றால் எந்த ஒரு கலைகளுமே இல்லை அப்படிங்கிற அர்த்தமாகும். ஆனால் அறிதல் அதான் 9ஆவது விதி எண். புரிதல். அடுத்தது புரிதலுக்கு 4 எழுத்து. 2 4 7 1 இதெல்லாம் கூட்டாக்க 14. அதோடைய விதி என்கிறது 5. புரிதல். புரிதல் 5ஆம் இடம். பாருங்கள், வெற்றி விழா, புத்திரசானம், புத்தி இதையெல்லாம் அறியக்கூடியது 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்து பலன்தான் புரிதல். 5ஆம் இடத்து பலன் புரிதல் என்று சொல்லக்கூடியது. வெற்றியாக்கும். வெற்றியாக்கு 7 எழுத்துக்கள். அதுக்குரிய எண்களிடம் 8 5 9 9 7 3 7 இதெல்லாம் கூட்டாக்கா 48. அதோடைய விதி என்கிறது 3. வெற்றியாக்குங்க என்பதெல்லாம் ஒரு உபதேச வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகள் கூட 3ஆம் இடத்தில் தான் வருகிறது. ஒரு முனிவர்கள், ஒரு ஆசீர்வதிக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்திரன் ரிஷிகள் முனிவர்கள் அடிகளார்கள் இவரெல்லாம் ஆசீர்வதிக்கக்கூடிய எண் 3ஆம் இடத்து பலனை குறிக்கிறது. வெற்றியாக்கும் என்று சொல் ஒரு ஆசீர்வாதம் தான். அதோடைய விதி என்கிறது 3. தோல்வியாக்கும். அது 7 எழுத்து வருகிறது. 3 1 6 9 7 3 7 இதெல்லாம் கூட்டாங்க 36. அதோடைய விதி என்கிறது 9. தோல்வியாக்கும். தோல்வியாக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பரு 9ஆவது விதி எண்ணை குறிக்கிறது. 9ஆம் இடத்து பலனை குறிக்கிறது. தோல்வியாக்கும். தோல்வியாக்கக்கூடியது 9ஆவது விதி எண்ணை குறிக்கிறது. ஏன்னா கிராமத்தில் முப்படைகள் ஏற்படாது. அது ஒரு உலக நாடுகள் சேர்ந்து முப்படையை உருவாக்கி சேர்ந்து தோல்வியாக்கினா தான். ஆனால் தோல்வியாக்கும் கூடிய எண் விதி எண் 9ஆவது விதி எண்ணை குறிக்கிறது. புதல்வன். புதல்வனுக்கு 5 எழுத்துங்க. 2 7 1 5 6 இதெல்லாம் கூட்டாக 21. அதோட விதி என்கிறது 3. புதல்வன் 3ஆம் இடத்து பலனை கொடுக்கப்பட்டு வருகிறது. 3ஆம் இடத்தை அறியக்கூடியது புதல்வன். ஏன்னா 3ஆம் இடம் சகோரஸ்தானம், மண் மன பூமி பொருளாதாரம் எல்லாத்தையும் குறிக்கிறது இல்லையா? அதுபோல் புதல்வன் 3ஆம் இடத்தை குறிக்கிறது. சகோரஸ்தானம் அது புதல்வன் என்றால் மகனையே குறிக்கும், புத்திர ஸ்தானத்தை குறிக்கும். இருந்தாலும் இது புதல்வன் என்ற வார்த்தை 3ஆம் இடத்தை குறிக்கிறது. தர்ம யுத்தம் 7 9 1 4 7 7 இதெல்லாம் கூட்டம் 39. அதோடைய விதி என்கிறது 3. தர்ம யுத்தம்லாம் 3ஆம் இடத்தை குறிக்கிறது. 3ஆம் இடத்து பலனையே கொடுக்கப்பட்டு வருகிறது. 3ஆம் இடத்தை அறிகிறது தர்ம யுத்தம். அகாடமி. அகாடமிக்கு 4 எழுத்து. 1 8 5 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 16. அதோடைய விதி என்கிறது 7. அகாடமி. அகாடமிங்கிறது இது ஜோதிட கலையும் ஒரு அகாடமி தான். ஒரு பள்ளிக்கூடமும் அகாடமி தான். ஒரு தனியார் நிறுவனமும் அகாடமி என்ற பெயரிலே வழங்குகிறது, கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அகாடமியினுடைய விதி எண் 7. 7வது எண்கணிதத்தில் அகாடமி வருகிறது. ஆகவே நான் ஆப்ரேஷன் செய்து கொண்டேன். அதனால் என்னுடைய முடி தாடி மீசெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஒரு நல்லா இல்லை, ஆனால் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.